நல்ல வேளை யாரும் பார்க்கல. சங்கவி, ஆ நீங்களா? என்னப்பா இந்த பக்கம்? இந்த பக்கமா? எங்க வீடே இங்கதான் இருக்கு. ஆமால. ஆமா நீ எப்ப இவ்வளவு பதட்டமா இருக்க? பதட்டமாலாம் ஒண்ணும் ஓ இல்லையே. அப்படியா? அப்போ எங்களை பார்த்ததும் பாக்கெட் எதுவும் ஒளிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன அது? நான் என்ன ஒளிச்சு வைக்க போறேன்? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சங்கவி, நீ என்ன எடுத்த நாங்க பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். ஒழுங்கா அதை வெளியெடு. அது அட வெளியெடுப்பா. என்ன சங்கவி இதெல்லாம்? ரோட்ல கிடைச்சது. இப்ப தங்க விக்கிற விலைக்கு நம்மள மாதிரி ஏழையில வாங்க முடியுமா? அதான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் தப்பு இல்லையா? இதுல என்னப்பா தப்பு இருக்கு? நான் என்ன திருடவா செஞ்சேன்? ரோட்ல இருந்துச்சு எடுத்தேன். சங்கவி, நமக்கு சொந்தம் இல்லாத சொந்தம் கொண்டாடுறதே தப்பு தான். அக்கா, இப்பதான் முருகரை நம்பி நீங்க விரதம் இருந்துட்டு ஆ இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டும் இருக்கீங்க. இப்ப போய் இதெல்லாம் பண்ணலாமா? தப்பு தானக்கா? ஆமால, ஏதோ பேராசையில பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. இந்த மன்னிப்பை முருகன் கிட்ட போய் கேட்டுட்டு இதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருங்க. அதுக்கு சொந்தமானவங்க கிட்ட அவங்க ஒப்படைச்சிருவாங்க. சரிப்பா, தப்பு பண்ண பார்த்தேன். நல்ல வேலை நீங்க தடுத்துட்டீங்க. சங்கவி, முருகனை நம்பி நம்ம போயிட்டோம்னா அவன் நம்மள தப்பு பண்ண விட மாட்டான். ஒருவேளை நீங்களே தெரியாம தப்பு பண்ண போனாலும் ஏதாவது ஒரு வழியில அவங்கள தடுத்துருவான். முருகனே துணை.